அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கிறான். இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரை விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுக்கிறான் என்றும், மரியமே, இறைவனுக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்வோரிடம் ருக்கு செய்தும் வணக்கம் செய்வீராக என்று கூறினார். நபியே, இவையெல்லாம் மறைவானவற்றில் நின்றுமுள்ள விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கிறோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பார்த்தறிய தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் விவாதித்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பதை பற்றி நன்மாராயம் கூறுகிறான். அதன் பெயர் மசீஹ், மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போதும் பாலினம் தாண்டி முதிர்ச்சியடைந்த பருவத்தில் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராக அவர் இருப்பார். அச்சமயம் மரியம் கூறினார், என் இறைவனே, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு இறைவன் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் தன் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என்று கூறுகிறான். அது உடனே ஆகிவிடுகிறது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சலையும் கற்றுக் கொடுப்பான். இஸ்ரேலின் சந்ததியனுக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்கு களிமண்ணில் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாவின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண்குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் மூமீன்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று கூறினார்.